ரெசிபி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி கொடுக்கவா இல்லை லாங் வீடியோவில் கொடுக்குற மாதிரியே கொடுக்குவான்னு. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் என்னென்னா பீர்த்தங்காய் கத்திரிக்காய் கடையல், மிளகு ரசம். ஸோ வந்து பீர்த்தங்காய் கடையலுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் ஜீரகம், பெருங்காயத்தூள், வெங்காயம் 2 வெங்காயம், 3 தக்காளி, 1/2 கிலோ பீர்த்தங்காய் இது எல்லாமே வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்தப்புறம் வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளியும் கரைச்சி அதில் ஊற்றி நல்லா வெந்தப்புறம் வதக்கி எல்லாம் ஆற வச்சு கடைஞ்சிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடுக்கா கொடுக்கணும். கடாயை வச்சு கடுகு, நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் நான். இதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் போட்டு ஒரு தடுக்கா கொடுத்துட்டோன்னா நல்ல சுவையான பீர்த்தங்காய் கடையல் ரெடி. அடுத்தது மிளகு ரசம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய்யும் ஊற்றிட்டு ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், 2 தக்காளி போட்டுட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்ல மிளகு, ஜீரகம், பூண்டு 2 பல் அதை 1 2 அடிச்சுட்டு அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு புளிக்கரைசல் கொஞ்சமாக அதையும் எடுத்துட்டு இந்த மசாலாவை போட்டுட்டு அப்புறம் புளிக்கரைசல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேண்டிய ரசத்துக்கு வேண்டிய தண்ணியை நல்லா எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்கக்கூடாது. ரசம் பொங்கி நுர மாதிரி வரும்ல, அந்த ஸ்டேஜில் கல் உப்பு போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ 2லையுமே சுவைக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. காரம் வகைகள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பீர்த்தங்காயில் நான் வந்து மசாலான்னு பார்த்தீங்கன்னா சில்லி தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். நம்ம கார்டன்லேருந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்தேன், அதையும் போட்டுருந்தேன். அவ்வளோதான் ஸ்பைசி அளவு. பட் எல்லாருக்கும் தொண்டை கட்டி இருக்கிறதுனால இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷார்ட்ஸில் எப்படி கொடுத்து பார்க்கலான்னு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ. இல்லை இதே மாதிரியே கொடுக்கலாமா இல்லை லாங்கில் கொடுக்குறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.